இப்பெல்லாம் திருச்செந்தூர் போனால் எங்கெங்க சாமியை பார்க்க முடியுது? காசு இருந்தால் தான் சாமியவே நேரடியாக பார்க்க முடியும் போல. இருந்தாலும் திருத்தலத்திலையாவது கால் பட்டுட்டுமேன்னு போயிட்டு வந்தோம். திரும்ப கோவில்பட்டி வழியாக வந்தோம். அங்கே ஒரு கடையில் ஈவினிங் டீ சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டினோம். அங்கே நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் டிஃபனாக இருக்குது. பெப்பர் இட்லி ஃப்ரை, பொடி இட்லி ஃப்ரை, சில்லி இட்லி ஃப்ரை, மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் ஃப்ரை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா பன்னீர் வீச்சு பரோட்டா, காயின் பரோட்டா, மண்பானை பரோட்டா, வாழை இலை பரோட்டா, ஆயில் பரோட்டா, கோதுமை பரோட்டா, மஷ்ரூம் பன்னீர் சப்பாத்தி, அடை தோசை, மஷ்ரூம் பன்னீர் தோசை, கோதுமை தோசை, பன்னீர் டிக்கா, இடியாப்பம் ஃப்ரை, இடியாப்ப பிரியாணி, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ஈவினிங் போனதுனால இதெல்லாம் சாப்பிடல. ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுட சுட கருப்பட்டி பணியாரம், வாழைப்பூ பக்கோடா, மிளகா பக்கோடாலாம் இருந்துச்சு. அதுதான் நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே அதுவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ டின்னரும் டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கோவில்பட்டி சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.